எல்லாரும் என்ஜாய் ஆக முடியாது. எவ்வளோ அரசியல் மாற்றம் நடந்தாலும் எம்ஜிஆர்ன்ற ரெஃபரன்ஸ் இல்லாத அரசியல் மாற்றமே இருக்காது. ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் வந்து தன்னை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கணும். அரசியலையும் சரி, சினிமாலையும் சரி, நான் இன்னொரு எம்ஜிஆர் ஆயிரம்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாருமே தலைவர் மேடையில் ஏறி அப்படி இப்படி கையாசிக்கிறாரு. அந்த மேடைக்கு முன்னாடி நான் சின்ன பையன் நிற்கிறேன், கூட்டம் நெருக்குது, எனக்கு மூச்சு முட்டுது. அப்போ நான் நினைக்கிறேன், ஐயோ, சினிமாவில் மட்டுமல்ல அரசியலிலும் எம்ஜிஆராக நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கிளாப்ரேடி நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது அப்படின்னு தம்ப்நெயில் வச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னென்னா, உண்மையிலேயே இந்த வீடியோவில் ஒரு அர்த்தம் இருக்குது. நான் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், கேட்குறதும் பிடிக்கும், படிக்கிறது பிடிக்கும். அவர் கூட ஒர்க் பண்ணவங்க இது வரைக்கும் கேள்விப்படாத எம்ஜிஆர் அவர்களை பற்றின விஷயங்கள் சொல்லும்போது அது வந்து நான் வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்பேன். அது உண்மையாக பொய்யான்னு கூட என் புத்தி வந்து அனலைஸ் பண்ணாது, அது இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பேன். அப்படி நான் கேட்ட படித்த ஒரு விஷயந்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது. எம்ஜிஆர் அவர்கள் வந்து ராமாவரம் தோட்டத்தில் தான் வந்து அவர் நிறைய பேரை சந்திப்பார்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அப்படி இது அந்த ராமாவரம் தோட்டம் அப்படிங்கிறது எம்ஜிஆர் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலமாக, பொதுமக்களுக்கும் அவர் நிறைய அரசியல் முக்கிய முடிவுகள் எடுத்த இடமாகவும் இருந்தது வந்து ராமாவரம் தோட்டம். அந்த ராமாவரம் தோட்டத்துக்கு வந்து ஒரு கோவிலுடைய கும்பாபிஷேகத்துக்காக அழைப்புதல் வைக்கிறதுக்கு அழைப்புதலை கொண்டுட்டு அதற்கான உரிய மரியாதைகளோட அந்த மாலை மரியாதை பூர்ண கும்பம் இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கோவில் சார்பாக 2 அர்ச்சகர்கள் வந்து அங்கே பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வர்றாங்க. அந்த கோவிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு ஏற்கனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஏதோ நிதி கொடுத்துருக்குறாரு. அதனால் அந்த கோவில் கும்பாபிஷேகம் அவரை அழைக்கிறதுக்காக வர்றாங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து கோவில் வந்து வரும்போது அந்த கோவில் தர்மகர்த்தா, அந்த கோவில் சம்பந்தப்பட்ட முக்கியஸ்தர்கள் இவங்களாச்சும் வந்து ஒரு குறைஞ்சது 7-8 பேர் இல்லை மேக்ஸிமம் 10 பேராக தான் வருவாங்க இல்லையா. அப்போ அந்த 2 ஐயர் வந்து அவருக்கு அந்த பூர்ண கும்பத்தை கொடுக்கறதுக்காக 2 ஐயரையும் அரேஞ்ச் பண்ணி கூட்டு வராங்க. இந்த 2 ஐயரில் ஒரு ஐயருக்கு வந்துட்டு கொஞ்சம் அவர் கஷ்டத்தில் இருக்கிறாரு. அவர் வந்து தன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்காரு. அப்போது பண தேவை அவருக்கு இருந்திருக்குது. இந்த நேரத்தில் அவங்க வீட்டில் அப்புறம் அவருக்கு அந்த ஐயருக்கு தெரிந்தவர்கள்லாம் சொல்லுவாங்களே, நீ நாளைக்கு எம்ஜிஆர் பார்க்க போகிறீல்ல, அவர்கிட்ட வேணால் ஹெல்ப்பு கேளு, அவர் தான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார்ல, நீ கேட்கலாமே அப்படின்ற மாதிரி அவருடைய நண்பர்கள், அப்புறம் அந்த கூட அந்த 2 பேர் ஐயரில் ஒரு ஐயருக்கு வந்து அவருடைய நண்பர்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் சொன்ன உடனே இவருக்கு ஒரு கன்ஃபியூஸ். என்னென்னா, கோவில் சார்பாக நம்ம போய் பத்திரிக்கை வைக்கிறதுக்கும் பூர்ண கும்ப மரியாதை போன்றவற்றை செய்கிறதுக்காக தான் போகிறோம். ஆனால் இப்போ நம்ம போய் அதை போய் தனிப்பட்ட முறையில் கேட்டானா கூட வந்தவங்களாம், ஐயோ உன்னை என்ன எதுக்கு வந்த வேலையை மட்டும் நீ செய்ய வேண்டியதானே, உன்னை அதுக்கு தானே கூட்டு வந்துச்சு, நீ என்னத்தை போய் அவர்கிட்ட தனியாக கேட்டுட்ருக்கேன்னு திட்டிடவும் கூடாது. அதற்கான நேரமும் கிடைக்கணும், அவர்கிட்ட தலைவர்கிட்ட பேசுறதுக்கான நேரமும் கிடைக்கணும். ஸோ நாம் வந்து பூர்ண கும்பத்தை கொடுத்து முதல் மரியாதையை செய்கிறதுக்கான ஒரு ஆட்களில் 2 பேரில் நம்ம ஒருத்தரை கூட்டு போகிறாங்க, நம்ம போய் எப்படி அவர்கிட்ட பேசுகிறதுன்னு இவருக்கு இரவெல்லாமே அந்த எண்ணங்கள்லேயே இவர் வந்து தூங்கி முடிக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இவர் வந்து அந்த கோவிலுக்கு போகிறாரு. அந்த எல்லாம் கிளம்புறாங்க, இவரும் போகிறாரு. இவர் மனசில் ஃபுல்லாக நம்ம இது எப்படி நம்ம கேட்கறது, இதை விட்டால் மறுபடியும் வாய்ப்பும் கிடையாது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன், கொஞ்சம் பணம் முடையாக இருக்குது, நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்க நல்லாயிருக்குங்கிறத கேட்கணும். ஆனால் அதற்கான நேரம் கிடைக்குமா, கேட்குறது சரியாக இருக்குமா அப்படின்னு ஒரு மனக்குழப்பங்களே இவர் போகிறாரு. போய் இறங்குறாரு. ராமாவரம் தோட்டத்தில் போய் வண்டி நிற்கிது, இறங்கி எல்லாம் உள்ளே போகிறாங்க. கோவில் சம்மந்தப்பட்ட முக்கியஸ்தர்லாம் கூட வராங்க, இவங்களும் போகிறாங்க. போய் அங்கே வராண்டாவில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. காலையில் ஒவ்வொருத்தரையாக பார்க்குற தலைவர் வந்து அப்படி இறங்கி வந்து ஒருத்தரையாக பார்க்கும்போது இவங்களுடைய முறை வருது, இவங்களும் போகிறாங்க. போகும்போது இந்த ஐயருக்கு அப்படியே டென்ஷனாக இருக்குது. இது எப்படி ஒன்று போனோன்னா அந்த கோவில் சார்பாக அந்த முதல் மரியாதையை செலுத்துகிறாங்க. அவர் தலைவர் வாங்கி அதெல்லாம் வைக்கிறாரு. அந்த பத்திரிக்கை கொடுக்குறாங்க, பார்க்குறாரு. ஓகே, என்னைக்கு கும்பாபிஷேகம், இன்றைக்கா, ரைட்டு, ஓகே, நான் அவர் பிஏவை கூப்பிட்டு நோட் பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. சொல்ல உடனே ஓகேன்னாங்க. இப்போ இந்த வந்திருக்க கோயில் இருக்க எல்லோரும் நிற்கிறாங்க. தலைவர் பேசிட்டு இருக்கும்போது இந்த 2 ஐயரில் அந்த ஒரு ஐயரும் நிற்கிறாரு. அவர் இப்படி கேட்குறது, அவருக்குள்ளே ஏகப்பட்ட எண்ணங்கள்லாம் அவர் அப்படியே நிற்கிறாரு. இவர் தலைவர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லோரும் சரி அப்போ நாங்கள் கிளம்பட்டுமாங்க அப்படின்னு அந்த ஒரு 5 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க, கிளம்பட்டுமா அப்படின்னா சரி அப்படின்னா எல்லோரும் ரிட்டர்ன் ஆகிறாங்க.
இந்த ஐயர் வந்து கேட்கணும்னு நினச்சி கேட்க முடியல, திரும்பியாச்சு. ஒரு 10 அடி வச்சுருந்தாங்களாம், 1 நிமிஷம் அப்படின்னாராம். இந்த போனவங்களாம் நின்று திரும்பியிருக்காங்க. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஐயரை கையை காமிச்சு, நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னாராம். இந்த ஐயர் மட்டும் அப்படி போயிருக்காங்க. கூட வந்தாலும் மற்றவங்க நின்று இவர் எதுக்கு அவரை மட்டும் கூப்பிட்றாருன்னு அவர் கிட்ட போன தலைவர் வந்து, நீங்கள் ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்கல்ல, என்ன சொல்லுங்கள் அப்படின்றது. இவருக்கு அப்படியே கை காலெலாம் வெளுத்து போய் இவர் மனசுக்குள்ளே தான் நினச்சிட்டே இருந்திருக்காரு. ஆனால் அவர் ஏதோ நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்கள, சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காராம். இன்னும் இவர் இல்லை ஒன்றும் இல்லைங்க. இன்னொன்று இல்லை நீங்கள் வந்ததுலேருந்து ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறீங்க, என்ன சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லை பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன் கொஞ்சம் அப்படின்னோடனே, எப்போ கல்யாணம் அப்படின்னாராம். அவர் ஏதோ டேட் சொல்லியிருக்காரு. நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இவர் வந்துட்டார். வந்தவுடனே அவங்களாம் என்ன கேட்டாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, என்ன அவங்களுக்கு ஏதோ உதவி வருமானு கேட்டார். என் பொண்ணு கல்யாணத்துக்கு வேணும்னு. அவர் கேட்குறது செய்வார், நீ ஏன் சொன்னேன் அப்படின்னு. இல்லை எனக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுன்னு தெரில, திடீர்னு கூப்பிட்டோன்னே அப்படின்னோடனே இவர் வீட்டுக்கு வந்துட்டாராம். வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய ஆட்கள், இவர் கோயில் தந்து போயிருக்காரு, இந்த ஐயர் யார், இவர் என்ன வீடு, எல்லாத்தையும் வீட்டுக்கு பணம் வந்துச்சான். வீட்டுக்கு வந்து இந்த ஐயர் பணத்தோட அவங்க ஒய்ஃபை, நீங்கள் எம்ஜிஆர்ட்ட கேட்டிங்களா, பணம் கொடுத்து விட்ருக்காருங்க அப்படின்னு. இவருக்கு சப்த நாடி ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்களே, அப்படி ஒரு மாதிரி உடம்பே ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆகி அப்படியே நின்றுட்டாராம். அவர் அவர் அப்பா சொல்லியிருக்காராம், அந்த மாதிரி நான் வந்து சாமியை வந்து டெய்லி நான் கும்பிடுறேன், அபிஷேகம் பண்ணலாம், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் நான் வந்து தான் முதல்ல கண்ணால் பார்த்தம்மா. ஏன்னா நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லை. பத்திரிக்கை கோயில் சார்பாக கொடுத்தோம், எனக்கு அவர்கிட்ட கேட்க எப்படி கேட்குறதுன்னு தயக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். கேட்கவே இல்லைம்மா. கடைசியில் அவன் கிளம்ப முடிவு பண்ணிட்டு எல்லாம் திரும்பி வரும்போது ஒரு 10 ஸ்டெப் வரும்போது நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையை மட்டும் கூப்பிட்டாரு. அவர் தெய்வம் அப்படின்னாங்களாம். இதை எனக்கு சொல்கிறப்ப கேட்டோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னை புல்லரிசின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்கள். இப்போ சொல்லுங்கள், எல்லாராலும் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? யாராலும் எம்ஜிஆர் ஆக முடியாது. ஏன்னா எம்ஜிஆருங்கிறது வந்து அவர் படங்களில் தனிப்பிறவின்னு பேர் வச்சுருக்காரு. ஆனால் உண்மையிலே அவர் வந்து ஒரு 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 அபூர்வமான ஒரு கலைஞன், ஒரு துருவ நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். ஸோ வந்து இந்த இன்சிடெண்ட் கேட்குறப்போ இல்லை, எனக்கு வந்து அப்படியே ஒரு 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 மிகப்பெரிய ஒரு படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸான ஒரு சீனை பார்த்த ஒரு ஃபீல் தான் வருமே தவிர, அந்த இடத்துல அவனுக்கு வந்து எனக்கு அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்துக்கிட்டு இருக்கும், அன்னைக்கு தலைவர்கிட்ட அந்த அந்த தான் விஷயத்தை சொல்லிட்டு போனேன், அந்த அவருடைய மனம், அந்த மனிதருடைய மனம் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கும். வீட்டில் பணம் வந்துருச்சுன்னு கேட்ட உடனே அவர் மனசு எவ்வளோ மகிழ்வாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அப்படி கேட்குறப்போ வந்து என்ன சொல்கிறது, கூஸ்பம்ப் ஆன ஃபீல் என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவருடைய தேவையை கேட்டு உதவி செய்யுதுங்கிறது வேறு. ஆனால் அடுத்தவருக்கு தேவைப்படுகிறதுன்னு உணர்ந்து உதவி செய்கிறது வந்து ஒரு பெரிய ஆளுகளுக்கு தான் வரும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆள் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனால தான் நாம் அவர் மறைந்தும் இத்தனை ஆண்டுகள் கழித்து அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் வரும் ஆண்டுகளிலும் அவரை பற்றி பேசுவாங்க. எவ்வளோ அரசியல் மாற்றம் நடந்தாலும் எம்ஜிஆர்ன்ற ரெஃபரன்ஸ் இல்லாத அரசியல் மாற்றமே இருக்காது. அட் த சேம் டைம் எம்ஜிஆர் என்பவர் வேறு, எல்லாராலையும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்பது தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்ல விரும்பினது. ஆக ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் வந்து தன்னோட கட்சியினுடைய தொண்டர்களை மட்டுமல்ல, தன்னை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கணும். அவங்க தன்னிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு நாம் என்ன செய்யணுன்றதை அவரை ஃபாலோ பண்ணுறவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த தலைவன் தான் உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அரசியலையும் சரி சினிமாலையும் சரி தன்னை ஃபாலோ பண்ணுறவங்க, நான் இன்னொரு எம்ஜிஆர் ஆயிரணும்னு நினைக்கிறவங்க, அவங்க எல்லாருமே இந்த மாதிரியான இன்ஸ்டன்ஸை பண்ணியிருக்கீங்களான்னு நீங்கள் உங்களை கேட்டுக்கணும். ஏன்னா எல்லாராலையும் எம்ஜிஆர் ஆக முடியாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மனிதர்களையும் வந்து அவர் வந்து அப்சர்வ் பண்ணுவார். ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வுகளுக்குள்ளே போவார் அவர். இது வந்து நான் 8 வயசாக இருக்கும்போது வளர்ந்த ஒரு சம்பவம். என்னென்னா, எங்கள் ஊரில் ஒரு மீட்டிங்கு, ஃபுல் க்ரௌடு எம்ஜிஆர் வந்து வராருன்னு சொல்லி எல்லாருமே வெயிட்டிங். அப்போல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் வருவார். ஏன்னா அவர் ஒரு இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. அன்றைக்கும் அதே மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி நேரம் கழித்து தான் வந்தார். ஃபுல் க்ரௌடு மேடையில் நிற்கிறாரு. இப்போ வந்து அவர் தலைவர் மேடையில் ஏறி அப்படி இப்படி கையை அசைக்கிறாரு. அப்போல்லாம் அந்த மாதிரி ரேப்லாம் போட மாட்டாங்க, ஒரு பொது மேடை தான் இருக்கும். ஸோ கையை காட்டுறாரு. அந்த மேடைக்கு முன்னாடி நான் சின்ன பையன் நிற்கிறேன். கூட்டம் நெருக்குது, எனக்கு மூச்சு முட்டுது. அப்போ நான் நினைக்கிறேன், ஐயோ நம்ம எப்படி வெளியே போக போகிறோம், இந்த கூட்டத்தில் நம்ம நசுங்கிறமே நினைக்கும் பொழுது மேடையில் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாங்க, இங்கே பாருங்கள், இங்கே நிற்கிற கூட்டம் எல்லாம் 2 அடி எல்லாம் பின்னாடி போங்க அப்படின்னு மேடையில் இந்த பக்கம் வந்து சொல்கிறாரு. சென்டரில் போய் சொல்கிறார். லாஸ்ட்டில் கூட்டம் வந்து மந்திரத்துக்கு கட்டப்பட்ட மாதிரி அப்படியே பின்னாடி கலைஞ்சிது.
ஒரு வார்த்தை, ஒரு தலைவன் மேடையில் நின்று சொல்லி கூட்டம் அப்படியே கண்ட்ரோல் ஆகி அப்படியே போய் நின்றுச்சு. இப்போ எனக்கு ரிலீஃபு. ஏன்னா எல்லாம் கலைஞ்சிட்டாங்க. கலைஞ்சோன்னா அவர் தான் சொன்னார், குழந்தைங்களெல்லாம் அப்படியே பெண்கள் சைடு போங்கன்னாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்படி குழந்தைங்கள்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க 8 வயசு 12 10 வயசு பசங்க பொண்ணுங்க எல்லாமே பெண்கள் சைடு போன உடனே இப்போ எல்லோரும் அப்படியே இருங்க, நான் இங்கே இருப்பேன், இன்னும் நான் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இங்கே இருப்பேன், என்னைய பார்க்கலாம், தயவுசெய்து முண்டி அடிச்சுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு தான் மேடையவே பேச ஆரம்பித்தார். இந்த இன்சிடென்ட் நல்ல ஞாபகம் இருக்குது. எதுக்கு இதை நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, மேடையில் நிற்கிறவர் அங்கே கீழே நிற்கிற கும்பலுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டார். அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கலாம் தான் அரசியலையும் சரி சினிமாலையும் சரி இன்னொரு எம்ஜிஆர் ஆக முடியுன்றது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து எம்ஜிஆர் வந்து சொல்லிகிட்டே போயிருக்காருன்றதை வந்து நம் சினிமாவில் மட்டுமில்லை அரசியலிலும் எம்ஜிஆராக நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்களும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. நான் பர்டிகுலராக ஒருத்தரை சொல்லலைங்க, நான் ஜென்ரலாகவே எம்ஜிஆர் மாதிரி அரசியலில் வரணும்னு நினைக்கக்கூடிய எல்லாரையுமே நான் மென்ஷனில் வச்சு தான் இதை சொல்லிகிட்டு இருக்கிறது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஏ. வெங்கடேஷ்.